இந்த உலகத்துல பிறந்துட்ட ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒண்ணுக்காக ஓடிக்கிட்டே இருக்கான். காலையில கண்ணு முழிச்சதுல இருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் அந்த ஓட்டம் நிக்கவே மாட்டேங்குது. கை நிறைய காசு வருது, 4 பேர் மதிக்கிற மாதிரி அந்தஸ்து வருது. ஆனா ராத்திரி படுத்தா நிம்மதியா தூக்கம் வருதான்னு கேட்டா அங்கதான் ஒரு பெரிய கேள்விக்குறி நிக்குது. மனுஷன் தான் வாழ்க்கைய 12 பகுதிகளா பிரிச்சுக்கிட்டா அந்த ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு முக்கியமான உறுப்பு மாதிரி. ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற அந்த பேராற்றல் இறைவனோட திருமேனியாவே சொல்லப்படுது. முதல் ஸ்கந்தம் பாதம்னா 12வது ஸ்கந்தம் தலை. பாதத்துல ஆரம்பிச்சு உச்சி வரைக்கும் இறைவனோட ஒவ்வொரு அங்கத்தையும் தரிசிக்கிற மாதிரி தான் இந்த தத்துவம் அமைஞ்சிருக்கு. முதல்ல இந்த 12 ஸ்கந்தங்கள் எதை உணர்த்துதுன்னு பார்த்தா அது ஒரு மனுஷன் படிப்படியா அடைய வேண்டிய முதிர்ச்சியை சொல்லுது. முதல் ஸ்கந்தம் ஒரு அதிகார தோற்றுவாய். அதாவது ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக இதை செய்யறோம்னு ஒரு தெளிவு வேணும்ல, அதுதான் இது. 2வது ஸ்கந்தம் படைப்பு. 3வது பிரபஞ்சத்தோட தோற்றம்னு அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனா இந்த முதல் ஸ்கந்தம் தான் அஸ்திவாரம். அஸ்திவாரம் சரியா இருந்தாதானே கட்டடம் பலமா இருக்கும். நைமிசாரண்யம்னு ஒரு இடம். அங்க ஆயிரக்கணக்கான முனிவர்கள் ஒன்னா கூடி ஒரு பெரிய யாகம் பண்றாங்க. அந்த காலத்துல யாகம்னா சும்மா தீ வளர்க்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய அறிவு பகிர்வு. அங்க வந்திருந்த சூத முனிவர்கிட்ட மற்றவங்க எல்லாம் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கறாங்க. ஐயா, இனிமே வரப்போற காலம் கலியுகம் ரொம்ப மோசமா இருக்க போகுது. மனுஷங்க ஆயுசு குறைய போகுது, புத்தி தடுமாற போகுது, மந்தமான குணம் தலை தூக்க போகுது. இப்படிப்பட்ட சூழல்ல இருக்கிற ஒரு சராசரி மனுஷன் உருப்படணும்னா அவன் என்ன செய்யணும்? எல்லா சாஸ்திரத்தையும் படிக்க அவனுக்கு நேரமும் கிடையாது, சக்தியும் கிடையாது. அதனால எல்லாத்துக்கும் மேலான ஒரு தர்மத்தை எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இந்த கேள்வி இன்னைக்கு இருக்கிற நமக்கும் பொருந்தும். காலையில எழுந்து வேலைக்கு போய் டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு ஆபீஸ்ல திட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நிம்மதி இல்லாம இருக்கிற நமக்கும் இதே கேள்விதான் இருக்கு. எதுல நிம்மதி இருக்கு? சூதமுனிவர் அழகா ஒரு பதில ஆரம்பிக்கிறாரு. ஒரு மனுஷன் செய்யற வேலை எதுவா வேணா இருக்கலாம். ஆனா அந்த வேலை அவனுக்குள்ள இருக்கிற அந்த பரம்பொருளை பத்தின சிந்தனைய தூண்டலன்னா அது வெறும் வீண் வேலைதான். வெறும் வயித்த வளர்க்கறதுக்காக மட்டும் வாழ்றதுல என்ன புண்ணியம் இருக்கு? இந்த உலகம் ஒரு மாயைன்னு சும்மா சொல்லிட்டு போகாம அந்த மாயைக்குள்ள இருந்துகிட்டே எப்படி தெளிவா வாழறதுங்கிறதத்தான் இந்த முதல் ஸ்கந்தம் நமக்கு கத்து கொடுக்குது. வாழ்க்கையில நமக்கு வர்ற கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், இது எல்லாமே ஒரு பெரிய பாடத்தோட ஒரு பகுதி தான். ஒரு செடி வளரணும்னா அதுக்கு மண்ணு தண்ணி மட்டும் போதாது. அந்த மண்ணுக்கு அடியில இருக்கிற வேர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த வேர் தான் நம்மளோட ஆன்மீக தேடல். மனுஷன் எப்ப பார்த்தாலும் மத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் அப்படி பண்ணிட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான், அதனாலதான் என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு புலம்புறோம். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அழுக்க வெளியே எடுக்காத வரைக்கும் நாம எங்க போனாலும் நமக்கு நிம்மதி கிடைக்காது. அந்த அழுக்கை எப்படி துடைக்கிறது? அதுக்குத்தான் பாகவதம்ங்கிற ஒரு கண்ணாடி தேவைப்படுது. அந்த கண்ணாடியில நம்ம முகத்தை பார்க்கும்போதுதான் நம்ம கிட்ட இருக்கிற தப்பு என்னன்னு புரியும். முனிவர்கள் கேட்ட அந்த 6 கேள்விகளும் ஒரு மனுஷனோட அடிப்படை தேடலை பத்தினது. பகவான் எதுக்காக அவதாரம் எடுக்கிறாரு? அவர் போனதுக்கு அப்புறம் தர்மம் யார சரணடைஞ்சது? இதெல்லாம் வெறும் கதையா மட்டும் பார்க்காம நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமா பார்க்கணும். நம்ம வாழ்க்கையிலையும் பல நேரங்கள்ல ஒரு வழிகாட்டி இல்லாம தவிக்கிறோம்ல, அப்போ எது நமக்கு துணையா வரும்? அந்த தேடலோட ஆரம்பம்தான் இந்த முதல் ஸ்கந்தம். இது வெறும் ஆரம்பம் மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய மாற்றத்துக்கான வித்து. வாழ்க்கைங்கிறது ஒரு நதி மாதிரி. அது ஓடிக்கிட்டே இருக்கணும். தேங்கி போனா நாத்தம் அடிச்சிடும். நம்ம எண்ணங்களும் அப்படிதான். பழைய குப்பைகளையே பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தா மனசு பாரமாயிடும். அந்த பாரத்தை குறைச்சு மனசை லேசா ஆக்குறது தான் இந்த ஞானம். சூதமுனிவர் சொல்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு. இந்த உலகம்ங்கிறது இறைவனோட விளையாட்டு. அந்த விளையாட்டுல நாமளும் ஒரு கருவிதான். ஆனா அந்த கருவி நான் தான் எல்லாத்தையும் பண்றேன்னு நினைக்கும் போதுதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. நிம்மதிங்கிறது வெளியே எங்கேயோ இல்ல, அது உனக்குள்ளதான் இருக்குன்னு 1000 பேர் சொல்லி இருக்கலாம். ஆனா அது எப்படி உனக்குள்ள இருக்கு? அதை எப்படி தொடுறது? அதை தெரிஞ்சுக்கணும்னா நீ உன்னை சுத்தி இருக்கிற முகமூடிகளை கழட்டணும். கௌரவம், பொறாமை, பேராசைன்னு நாம போட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு முகமூடியும் நம்ம உண்மையான சந்தோஷத்தை மறைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த முகமூடிகளை ஒவ்வொன்னா கழட்டி எறிகிற வேலை தான் இந்த முதல் பகுதி.
ஒரு ஆழமான அமைதிக்குள்ள நுழையணும்னா முதல்ல உன்னோட குழப்பங்களை நீ ஒத்துக்கணும். ஆமா, நான் குழப்பத்துல தான் இருக்கேன், எனக்கு ஒரு தெளிவு வேணும்னு நீ எப்போ கேக்குறியோ அப்போதான் உண்மையான ஞானம் உன்னை தேடி வரும். நம்ம எல்லாருக்கும் ஒரு நினைப்பு உண்டு. பெரிய மகான்கள்லாம் பிறக்கும் போதே அப்படிதான் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன குறை? நாம பாவம் பொழப்புக்காக ஓடுற சாதாரண மனுஷங்க, நமக்கெல்லாம் இதெல்லாம் செட் ஆகாதுன்னு நினைப்போம். ஆனா நாரத முனிவரோட கதை இதை அப்படியே தவிடுபொடியாக்கிடும். நாரதர்னா யாரு? இன்னைக்கு நாம பார்க்குற அந்த கலகம் பண்ற நாரதர் இல்ல, அவர் ஒரு மகா ஞானி. ஆனா அவர் முற்பிறவியில யாரு தெரியுமா? ஒரு சாதாரண வேலைக்கார பெண்ணோட பையன். ஒரு சின்ன கிராமத்துல ஒரு சின்ன வீட்டில் வளர்ந்த பையன். அவங்க அம்மா ஒரு வேத விற்பனர்கள் தங்கியிருந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பையனுக்கு அப்போ 5 வயசு தான் இருக்கும். அங்க வந்திருந்த சாதுக்களுக்கு இவங்க அம்மா சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பையனும் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொடுத்துக்கிட்டு அவங்க பேசுறத ஓரமா நின்று கேட்டுக்கிட்டு இருப்பான். இதுல ஒரு பெரிய சூட்சமும் இருக்கு. நாம யாரோட இருக்கிறோங்கிறது தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது. நல்லாரை காண்பதுவும் நன்றேன்னு சும்மாவா சொன்னாங்க? அந்த முனிவர்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த உணவை உச்சிஷ்டம் அந்த பையன் சாப்பிடுவான். அது வெறும் மிச்சம் இல்ல, அது ஒரு மகா பிரசாதம். ஒரு ஞானியோட எச்சில் கலந்த உணவு அவனுக்குள்ள இருக்கிற அத்தனை தீய எண்ணங்களையும் மெல்ல மெல்ல அழிக்க ஆரம்பிச்சுது. அந்த 5 வயசு பையனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருது. அவனுக்கு சாப்பாடு மேலேயோ விளையாட்டு மேலேயோ இருந்த ஆசை குறைஞ்சு அந்த முனிவர்கள் பேசுற அந்த இறை தத்துவத்து மேல ஆர்வம் வருது. ஆனா விதி விடல. கொஞ்ச நாள்ல அந்த முனிவர்கள் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அந்த பையனுக்கு வருத்தம். ஆனா அவங்க போகும்போது அந்த பையனுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. நீ எப்ப தனிமையில இருக்கியோ அப்போ உனக்குள்ள இருக்கிற அந்த பரம்பொருளை தேடுன்னு சொல்லிட்டு போறாங்க. கொஞ்ச நாள்லயே ஒரு ராத்திரி நேரத்துல அவங்க அம்மாவை ஒரு பாம்பு கடிச்சு இறந்துடுறாங்க. யோசிச்சு பாருங்க, 5 வயசு பையன், பெத்த அம்மாவை தவிர யாருமே கிடையாது, உலகமே இருட்டா தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த பையன் அழுதானா? இல்ல, அதை ஒரு வாய்ப்பா நினைச்சான். இனி எனக்கு பந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லை, அந்த இறைவன் தான் எனக்கு எல்லாம்னு முடிவு பண்ணி காட்டுக்குள்ள கிளம்பிட்டான். ஒரு அரச மரத்தடியில உட்கார்ந்து அந்த முனிவர்கள் சொன்ன மாதிரி தியானம் பண்றான். ஒரு நிமிஷம் ஒரு மின்னல் வெற்ற மாதிரி அவனுக்குள்ள ஒரு பெரிய பேரொளி தோணுது. அந்த ஆனந்தத்தை விவரிக்கவே முடியாது. ஆனா அடுத்த நொடியே அந்த ஒளி மறைஞ்சிடுது. அந்த பையன் பதறி போறான். எங்க போச்சு அந்த ஒளி? மறுபடியும் வராதான்னு தவிக்கிறான். அப்போ ஒரு அசரீரி கேக்குது, குழந்தாய், உனக்கு அந்த ஒளியோட ருசியை காட்டத்தான் நான் வந்தேன். இப்போதைக்கு உனக்கு இது போதும். உன்னோட இந்த உடம்பு அழியிற வரைக்கும் நீ என்னை தேடிக்கிட்டே இரு. அடுத்த பிறவியில நீ என்னோட நித்தியமான தொண்டனா மாறுவேன்னு சொல்லுது. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, கஷ்டம் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு புலம்புறதை விட இந்த கஷ்டம் எனக்கு எதை உணர்த்த வருதுன்னு யோசிக்கணும். நாரதரோட அம்மா இறந்தது ஒரு சோகமான விஷயம்தான். ஆனா அது நடக்கலன்னா நாரதர் ஒரு ஞானியா மாறி இருக்க மாட்டாரு. சில நேரங்கள்ல கடவுள் நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பிடுங்கிட்டு ஒரு பெரிய பொக்கிஷத்தை கொடுக்க காத்துக்கிட்டு இருப்பாரு. நாம அந்த சின்ன விஷயத்தையே கட்டிப்பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்போம். நாரதரோட பயணம் வெறும் கதை இல்லை, அது ஒரு ப்ராசஸ். ஒரு கல் எப்படி சிலையா மாறுது? உளி அடிபடணும்ல, அந்த மாதிரி தான் வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு வலியும் நம்மளை செதுக்குது. நாம இன்னைக்கு பார்க்குற இந்த லோக்கல் உலகத்துல ஒருத்தன் திடீர்னு பெரிய ஆளா ஆயிட்டா அவனுக்கு லக்கு அடிச்சிருச்சுன்னு சொல்லுவோம். ஆனா அந்த லக்குக்கு பின்னாடி அவன் பட்ட கஷ்டம் யாருக்கும் தெரியாது. நாரதருக்கு கிடைச்சது லக்கு இல்ல, அது அவரோட விடாமுயற்சியும் அந்த பெரியவங்களோட ஆசையும். இன்னைக்கு நாம எல்லாரும் ஏதோ ஒரு தேடல்ல தான் இருக்கோம். ஆனா நம்ம தேடல் எல்லாம் வெளிப்படையான பொருள்களை நோக்கி இருக்கு. அந்த கார் வாங்கணும், இந்த வீடு கட்டணும், அந்த ஃபோன் வாங்கணும்னு. ஆனா இதெல்லாம் வாங்கினா நிம்மதி கிடைக்குமா? கொஞ்ச நாளைக்கு வேணா சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வெற்றிடம் வரும். அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய ஒரே விஷயம் ஆன்மீக ஞானம் மட்டும்தான். நாரதர் நமக்கு கற்றுக் கொடுக்குற இன்னொரு பாடம் என்னன்னா, பக்திங்கிறது வயசுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்லாத விஷயம். 5 வயசு பையனால சாதிக்க முடிஞ்சதை ஏன் நம்மால முடியல? ஏன்னா நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல கவனம் அதிகமா இருக்கு. நம்ம செல்போன்ல வர்ற நோட்டிஃபிகேஷன் மேல இருக்கிற அக்கறை நம்ம மனசுக்குள்ள வர்ற எண்ணங்கள் மேல இல்ல.
அந்த பையன் பின்னாடி பிரம்மாவோட மகனா நாரத முனிவரா அவதாரம் எடுக்கிறாரு. இப்போ அவர் கையில வீணை இருக்கு, வாயில எப்பவும் அந்த பரம்பொருளோட நாமம் இருக்கு. அவர் நினைச்சா எப்ப வேணா எங்க வேணா போக முடியும். ஆனா அவர் ஏன் இப்போ வியாசரை தேடி வந்தாரு? அங்கதான் ஒரு பெரிய திருப்புமுனை இருக்கு. ஒரு மனுஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா கூட அவனுக்குள்ள ஒரு சின்ன ஈகோ இருக்கும். அந்த ஈகோவை உடைக்கத்தான் நாரதர் வந்திருக்காரு. வாழ்க்கையில நாம எவ்வளவோ சாவிச்சிருப்போம், ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். அந்த பாரத்தை எப்படி குறைக்கிறதுன்னு தெரியாம முழிப்போம். வியாசர் அப்படிதான் முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவருக்காகத்தான் நாரதர் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்ல போறாரு. நம்ம வாழ்க்கையிலையும் நாம எவ்வளவோ உழைச்சிருப்போம், ஆனா அந்த உழைப்புக்கு ஏத்த திருப்தி கிடைச்சிருக்காது. அது ஏன்னு புரியணும்னா நாம அடுத்த கட்டத்துக்கு போகணும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்லா படிச்சவன் தான் அதிகமா குழம்புவான்னு. அது எவ்வளவு உண்மைங்கிறத வேதவியாசரோட வாழ்க்கையில பார்த்தா புரியும். வியாசர் சாதாரண ஆள் கிடையாது. இந்த உலகத்துக்கு தேவையான அத்தனை வேதங்களையும் நாலா பிரிச்சு கொடுத்தவர் அவர்தான். இதிகாசமான மகாபாரதத்தை எழுதினவர், 18 புராணங்களை வரிசைப்படுத்தினவர். இவ்வளவு பண்ணியும் சரஸ்வதி நதிக்கரையில உட்கார்ந்து ஒரு நாள் அவர் யோசிக்கும்போது அவர் மனசுல ஒரு பெரிய பாரம், ஏதோ ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தவிப்பு. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு பல வருஷம் செஞ்சு முடிக்கிறீங்க. ஆனா அந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு திருப்தி வர்றதுக்கு பதிலா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதேன்னு தோணுனா எப்படி இருக்கும்? அந்த ஒரு வலிதான் வியாசரோட மனசை வாட்டுச்சு. அவர் தனக்குள்ளேயே கேட்டுக்கிறாரு, நான் தர்மத்தை பத்தி சொன்னேன், நீதி நெறிய சொன்னேன், மனுஷன் எப்படி வாழணும்னு மகாபாரதத்துல விலாவாரியா எழுதினேன். ஆனா ஏன் என் மனசு ஒரு மயானம் மாதிரி அமைதி இல்லாம இருக்கு? அப்போதான் அங்க நாரத முனிவர் வர்றாரு. நாரதரை பார்த்த உடனே வியாசருக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா நமக்கே ஒரு குழப்பம்னா நம்மளை விட விவரம் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கேட்டாதான் தெளிவு கிடைக்கும்ல. வியாசர் கேட்குறாரு, சுவாமி, நான் எல்லாத்தையும் எழுதிட்டேன், ஆனா என் உள்ளம் மட்டும் ஏன் இன்னும் இருட்டாவே இருக்கு? அதுக்கு நாரதர் சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்றாரு. அந்த பதில் தான் இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய பாடம். நாரதர் சொன்னாரு, வியாசரே, நீங்க மகாபாரதத்துல அரசியலை பத்தி சொன்னீங்க, போர் தந்திரங்களை பத்தி சொன்னீங்க, தர்மம் அதர்மம் பத்தி விவாதிச்சீங்க. ஆனா இதெல்லாம் ஒரு மனுஷனோட மூளைக்குத்தான் தீனி போடுமே தவிர அவனோட இதயத்துக்கு தீனி போடாது. நீங்க இறைவனோட லீலைகளை, அவரோட கருணைய, அவரோட அழக எங்கேயாவது உருக்கமா சொன்னீங்களா? நீங்க தர்மத்தை சொன்னீங்க, ஆனா அந்த தர்மத்துக்கே ஆதாரமா இருக்கிற அந்த பரம்பொருளை பத்தி புகழ மறந்துட்டீங்க. இது நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு விஷயம்தான். நாம டெய்லி வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், வீடு வாசல்னு எல்லாத்தையும் கச்சிதமா செட் பண்றோம். ஆனா இதெல்லாம் பண்ணியும் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஓட்டை இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஓட்டை வழியா நம்ம நிம்மதி எல்லாம் கசிஞ்சு போய்கிட்டே இருக்கு. ஏன்னா நாம வாழ்க்கைங்கிற அந்த புத்தகத்துல டெக்னிக்கலா எல்லாத்தையும் பண்றோம், ஆனா அதுல அன்புங்கிற மைய புள்ளியை விட்டுடுறோம். நாரதர் ஒரு அழகான உவமை சொல்றாரு. ஒரு காக்கை குப்பையத்தான் தேடி போகும், ஆனா ஒரு அன்னப்பறவை தாமரை மலரை தேடி போகும். நீங்க இதுவரைக்கும் எழுதினது எல்லாம் லௌகீகமான விஷயங்கள், அது குப்பை மாதிரி. ஆனா இறைவனோட பெருமைகளை சொல்றது அந்த தாமரை மலர் மாதிரி. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் பெரிய மேடையா இருந்தாலும் அவன் இறைவனோட புகழ பாடலன்னா அவன் அறிவு வெறும் அலங்காரமான பிணத்துக்கு சமம்னு ரொம்ப காரசாரமா சொல்றாரு. இதை சொல்லும்போது நாரதர் தன் சொந்த வாழ்க்கையவே உதாரணமா சொல்றாரு. போன பகுதியில பார்த்தோம்ல, அவர் ஒரு வேலைக்கார பெண்ணோட பையனா இருந்து எப்படி இந்த நிலைக்கு வந்தாருன்னு. நான் அந்த முனிவர்கள் சொன்ன அந்த இறை கதைகளை கேட்டதுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன். அதனால நீங்க அந்த பரம்பொருளோட கதைகளை மட்டும் வச்சு ஒரு காவியம் படைங்க. அதுதான் உலகத்துல இருக்கிற அத்தனை ஜீவன்களுக்கும் மருந்தா அமையும்னு நாரதர் வழிகாட்டுறாரு. நாம பல நேரங்கள்ல அறிவை மட்டும் வச்சுக்கிட்டு உலகத்தை ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அறிவுங்கிறது ஒரு கத்தி மாதிரி. அது காய்கறியும் வெட்டும், கையும் வெட்டும். ஆனா பக்திங்கிறது ஒரு தாயோட கை மாதிரி. அது அணைக்கும், ஆனா காயப்படுத்தாது. வியாசருக்கு அப்போதான் புரியுது. நாம இது நாள் வரைக்கும் உலகியல் ரீதியான தர்மங்களையே பெருசா பேசிட்டோம். ஒரு மனுஷன் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு ரூல்ஸ் போட்டோம். ஆனா அவனுக்குள்ள இருக்கிற அந்த தாகத்தை தீர்க்கிற அந்த அமுதத்தை பத்தி சொல்லலன்னு வருத்தப்படுறாரு. அந்த தவிப்புல இருந்து பிறந்தது தான் ஸ்ரீமத் பாகவதம். நாரதர் கொடுத்த அந்த ஸ்பார்க் தான் வியாசரை இந்த பெரிய பொக்கிஷத்தை எழுத தூண்டுச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு முனிவருக்கே இவ்வளவு குழப்பம் வருதுன்னா நாம எல்லாம் ஏமாத்துறோம். ஆனா அந்த குழப்பம்தான் ஒரு பெரிய தெளிவுக்கான ஆரம்பம். நாமளும் நம்ம வாழ்க்கையில எல்லாமே இருந்தும் ஏதோ ஒன்று இல்லையேன்னு நினைச்சா அதுக்கு அர்த்தம் என்னன்னா நம்ம ஆத்மா அந்த பரம்பொருளை தேடுதுன்னு அர்த்தம்.
நாம போடுற சட்டை அழுக்கானா துவைக்க தெரியும், ஆனா மனசு அழுக்கானா அதை எப்படி துடைக்கிறதுன்னு தெரியாம முழிக்கிறோம். அந்த மனசுக்கு கிடைக்கிற சோப்பு தான் இந்த பாகவத கதைகள். வியாசர் ஆரம்பிச்ச அந்த நிமிஷமே அவரோட குழப்பம் எல்லாம் ஓடிப்போச்சு. அவருக்குள்ள ஒரு தெளிவு பிறந்தது. அவர் யோசிச்சாரு, இனிமே நான் சொல்ல போறது வெறும் கதைகள் இல்ல, இது ஒவ்வொரு மனுஷனோட இதயத்துல இருக்கிற இருட்ட போக்குற வெளிச்சம்னு. நம்ம லோக்கல் பாஷையில சொல்லணும்னா, ஒரு இன்ஜின்ல ஆயில் இல்லைன்னா அது எப்படி சத்தம் போத்துக்கிட்டு ஓடுமோ அப்படிதான் ஆன்மீகம் இல்லாத மனுஷனோட வாழ்க்கையும் வெறும் சத்தத்தோட ஓடும். ஆனா எப்போ அந்த இறை சிந்தனை உள்ள வருதோ அப்போ வாழ்க்கை ஸ்மூத்தா ஓட ஆரம்பிக்கும். வியாசர் அந்த ஆயில் தான் ஸ்ரீமத் பாகவதம்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த உலகத்துல 1000 புத்தகங்கள் வரலாம், 1000 தத்துவங்கள் வரலாம். ஆனா ஒரு மனுஷனோட கண்ணுல கண்ணி வரவழைச்சு அவனை நெகிழ வச்சு அவனை ஒரு நல்ல மனுஷனா மாத்துற சக்தி இறை கதைகளுக்கு மட்டும்தான் உண்டு. வியாசர் அதைத்தான் இங்க செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஒரு பெரிய எழுத்தாளர், ஒரு பெரிய ஞானி, ஒரு பெரிய தவயோகி, இவங்க எல்லாத்தையும் விட ஒரு பக்தனா மாறும்போதுதான் ஒரு மனுஷன் முழுமை அடையறான்னு வியாசரோட இந்த மனமாற்றம் நமக்கு காட்டுது. மனசுங்கிறது ஒரு குரங்கு மாதிரி, அது அங்கேயும் இங்கேயும் தாவிக்கிட்டே இருக்கும். அதை ஒரு இடத்துல கட்டி போடணும்னா அதுக்கு ஒரு அழகான விஷயம் வேணும். அந்த அழக வியாசர் இப்போ பாகவதத்துல வடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதுவரைக்கும் அவர் பண்ண காரியங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பாகவதம் தான் அவரோட அடையாளமா மாறப்போகுது. ஏன்னா இதுல தான் அவர் தன் இதயத்தை திறந்து வச்சிருக்காரு. வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச ஞானத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நாம மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஆனா அந்த அட்வைஸ் மத்தவங்க மனசுல இறங்கணும்னா அதுல ஒரு உயிர் இருக்கணும். அந்த உயிரைத்தான் நாரதர் வியாசருக்கு கொடுத்தாரு. இந்த உரையாடல் முடிஞ்சதும் வியாசர் தியானத்துல அமர்றாரு. அவருக்கு முன்னாடி அந்த பரம்பொருளோட முழு உருவமும் அவரோட லீலைகளும் அப்படியே ஒரு சினிமா மாதிரி ஓடுது. அதைத்தான் அவர் அட்சரம் பிசகாம எழுத ஆரம்பிக்கிறாரு. வாழ்க்கையில ஒருத்தன் எப்ப ரொம்ப ஆபத்தானவனா மாறுறான்னா அவன்கிட்ட இருக்கிற அத்தனை பிடியும் நழுவி அவனோட கர்வம் மட்டும் அடிபடும்போதுதான். குருக்ஷேத்திர போர் முடிஞ்சு போச்சு. 18 நாள் ரத்தமும் சதையுமா ஓடின அந்த போர்ல கௌரவர்கள் பக்கம் யாருமே இல்ல. துரியோதனன் தன் தொடைகள் உடைக்கப்பட்டு சாகிற நிலைமையில ஏரிக்கரையில விழுந்து கிடக்கிறான். ஒரு பக்கம் பாண்டவர்கள் ஜெயிச்சிட்டாங்கங்கிற சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அஸ்வத்தாமன் மனசுக்குள்ள ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த தீ தான் பழி வாங்குற உணர்ச்சி. அஸ்வத்தாமன் சாதாரண ஆள் இல்ல, துரோணாச்சாரியாரோட பையன். வில் வித்தையில அர்ஜுனனுக்கு இணையானவன். ஆனா ஒரு தப்பான மனுஷனோட கூட்டு சேரும்போது நம்ம அறிவு எவ்வளவு மோசமா வேலை செய்யுங்கிறதுக்கு இவன் தான் ஒரு பெரிய உதாரணம். தன் நண்பன் துரியோதனன் இப்படி அசிங்கப்பட்டு கிடக்கிறானேன்னு பார்த்த அஸ்வத்தாமனுக்கு இந்த பாண்டவ வம்சத்தையே வேரோடு அழிக்கணுங்கிற வெறி வருது. ஆனா அவன் செஞ்சது என்ன தெரியுமா? ஒரு கோழைத்தனமான வேலை. வீரன்கிறவன் நேருக்கு நேர் மோதணும். ஆனா அஸ்வத்தாமன் அந்த ராத்திரி நேரத்துல பாண்டவர்கள் இல்லாத நேரமா பார்த்து அவங்களோட கூடாரத்துக்குள்ள நுழையறான். அங்க பாண்டவர்களோட 5 குழந்தைங்களும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிஞ்சு குழந்தைங்களை, எந்த பாவமும் அறியாத அந்த உயிர்களை ஒரே ஆவேசத்துல வெட்டி சாய்க்கிறான். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு கீழ்த்தரமா இறங்க முடியும்? அவன் அந்த வெட்டப்பட்ட தலைகளை எடுத்துட்டு போய் துரியோதனன் கிட்ட காட்டி, பார், பாண்டவர்களை அழிச்சிட்டேன்னு சொல்றான். ஆனா துரியோதனனே அந்த இடத்துல துடிச்சு போயிட்டான். ஏண்டா, வம்சத்தை வளர்க்க வேண்டிய வாரிசுகளை கொன்னுட்டியேன்னு அவனையே ஒரு நிமிஷம் உலுக்கிடுச்சு அந்த செயல். மறுநாள் காலையில பாண்டவர்கள் வர்றாங்க. தங்களோட 5 குழந்தைங்களும் ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத பார்த்த திரௌபதியோட அந்த கதறல் இருக்கே, அது அந்த ஆகாயத்தையே பிளக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு தாயோட சாபம் எவ்வளவு பெருசுன்னு நமக்கே தெரியும். அர்ஜுனன் ஆவேசப்படுறான். இதை செஞ்சவன் யாருன்னாலும் விடமாட்டேன்னு சபதம் போடுறான். கிருஷ்ணரோட உதவியோட அஸ்வத்தாமனை துரத்திக்கிட்டு போறான். அஸ்வத்தாமன் பயந்து ஓடுறான். அவங்கிட்ட இருந்த அத்தனை கர்வமும் இப்ப பயமா மாறிடுச்சு. தப்பிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சதும் அஸ்வத்தாமன் தான் கத்துக்கிட்ட அந்த பயங்கரமான பிரம்மாஸ்திரத்தை ஏவுறான். அது உலகத்தையே அழிக்கக்கூடிய ஒரு சக்தி. அதுக்கு எதிரா அர்ஜுனனும் ஒரு அஸ்திரத்தை விடுறான். 2 சக்திகளும் மோதுனா உலகம் தாங்காதுன்னு புரிஞ்சுக்கிட்ட முனிவர்கள் வந்து தடுக்கிறாங்க. அர்ஜுனன் தன் அஸ்திரத்தை திரும்ப பெத்துக்கிறான். ஆனா முறையா கத்துக்காத அஸ்வத்தாமனுக்கு அதை திரும்ப பெற தெரியல. அந்த அஸ்திரம் பாண்டவர்களோட கடைசி வாரிசான உத்தரையோட கருவுல இருக்கிற குழந்தைய நோக்கி பாயுது. கடைசியில அஸ்வத்தாமன் பிடிபடுறான். அவனை திரௌபதி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அங்கதான் ஒரு மிகப்பெரிய தர்ம சங்கடம் நடக்குது. பீமனுக்கு அவனை அப்படியே நசுக்கி கொல்லணும்னு ஆசை. அர்ஜுனனுக்கு தன் குருவோட பையங்கிற தயக்கம். ஆனா திரௌபதி என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த இடம்தான் ஆன்மீகத்தோட உச்சம்.
தன்னோட 5 குழந்தைங்களை துடிக்க துடிக்க கொன்னவனை பார்த்து இவனை விட்டுடுங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா இவனை கொன்னா இவனோட அம்மா கிருபி என் நிலைமையில நின்னு அழுவாங்க. ஒரு தாய் இன்னொரு தாயோட கஷ்டத்தை உணரணும்னு சொல்றாங்க. இதைத்தான் மன்னித்தல்னு சொல்றோம். நம்ம லோக்கல் லைஃப்ல யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் நம்மளை திட்டிட்டாலே அவனை பழிவாங்க துடிக்கிறோம். ஆனா தன் குழந்தைங்களையே கொன்னவனை மன்னிக்கிற மனப்பக்குவம் திரௌபதிக்கு எப்படி வந்தது? அதுதான் கிருஷ்ணரோட சகவாசம் கொடுத்த பலம். அஸ்வத்தாமனை விடுவிக்கிறாங்க. ஆனா சும்மா இல்ல, அவனோட நெத்தியிலிருந்து அந்த ரத்தினத்தை பிடுங்கிட்டு அவனோட கர்வத்தை மொத்தமா அழிச்சு அவனை இந்த உலகத்துல நீண்ட காலம் நோயோடவும் வலியோடவும் அலையிற மாதிரி ஒரு தண்டனை கிடைக்குது. இந்த கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப முக்கியமானது. கோபம்ங்கிறது ஒரு தற்காலிகமான பைத்தியக்காரத்தனம். அந்த நேரத்துல நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நம்ம வாழ்க்கையவே பாதாளத்துக்கு கொண்டு போயிடும். அஸ்வத்தாமன் ஒரு மகா வீரன்தான், ஆனா அவங்கிட்ட விவேகம் இல்லை. ஒரு தப்பான முடிவு அவனோட அத்தனை புகழையும் அழிச்சு அவனை ஒரு கோழையா வரலாத்துல நிக்க வச்சிடுச்சு. நாமளும் பல நேரங்கள்ல அஸ்வத்தாமன் மாதிரினா நடந்துக்கிறோம். ஒரு சின்ன பிரச்சனை வந்தா அதுக்கு காரணமானவங்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த பழிவாங்கிற உணர்ச்சி முதல்ல நம்மளைத்தான் அழிக்கும். திரௌபதி மன்னிச்சதுனால அவங்க உயர்ந்து நிக்கிறாங்க. அஸ்வத்தாமன் செஞ்ச கொடூரத்தால அவன் இன்னைக்கும் ஒரு கெட்ட உதாரணமா இருக்கான். தர்மம்ங்கிறது செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கறது மட்டும் இல்ல, அந்த தப்பு மறுபடியும் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிறதும் தான். அஸ்வத்தாமனோட கர்வத்தை அடக்குனது மூலமா கிருஷ்ணர் ஒரு செய்தியை சொல்றாரு. நீ எவ்வளவு பெரிய வித்தைகளை கத்துக்கிட்டு இருந்தாலும் உன்கிட்ட மனிதாபிமானம் இல்லைன்னா நீ ஒரு ஜடம் தான்னு. வாழ்க்கைங்கிறது ஒரு பரமபதம் விளையாட்டு மாதிரி. 100 வரைக்கும் போயிருப்போம், ஆனா கடைசியில ஒரு பாம்பு வந்து கடிச்சா நேரா கீழே வந்துருவோம்ல, அந்த பாம்பு தான் கருவம். அஸ்வத்தாமன் அந்த 100வது கட்டத்துல இருந்தவன். ஆனா அவனோட ஈகோ அவனை பாதாளத்துக்கு தள்ளிடுச்சு. அதே சமயம் கஷ்டத்தோட உச்சியில இருந்த பாண்டவர்கள் பொறுமையாவும் தர்மத்தோடையும் இருந்ததுனால அவங்க அந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிச்சாங்க. இந்த உலகத்துல எதுவும் நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு நாம பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதனால இருக்கிற வரைக்கும் மத்தவங்களுக்கு தீங்கு செய்யாம வாழ பழகணும். அஸ்வத்தாமன் விட்ட அந்த அஸ்திரம் இன்னும் முடிஞ்சு போகல. அது கருவுல இருக்கிற குழந்தைய நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கையில எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு இனிமே அவ்வளவுதான், காப்பாத்த யாருமே இல்லைன்னு ஒரு நிலை வரும் பாருங்க. அதுதான் உண்மையான சரணாகதிக்கு ஆரம்பம். அஸ்வத்தாமன் விட்ட அந்த பிரம்மாஸ்திரம் சும்மா சாதாரணமான அம்பு கிடையாது. அது ஒரு நெருப்பு பிழம்பு. அதுக்கு இலக்கு எதுன்னு தெரிஞ்ச உடனே அது பாண்டவ வம்சத்தோட கடைசி மிச்சமான உத்தரையோட கருவுல இருக்கிற குழந்தைய நோக்கி பாயுது. உத்தரைய நினைச்சு பாருங்க. ஒரு பக்கம் கணவன் அபிமன்யுவை இழந்து விதவையா நிக்கிறா. அவளுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை அவ வயித்துல வளர்ற அந்த உயிர் மட்டும்தான். அந்த குழந்தைக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனே உத்தர ஓடி வர்றா. யார்கிட்ட ஓடுறா? மற்ற மகாராஜாக்கள் கிட்டையோ இல்ல பெரிய வீரர்கள் கிட்டையோ போகல. நேரா கிருஷ்ணர் கிட்ட ஓடி வந்து அவர் காலில் விழுறா. பாகி பாகி மகா யோகின்னு கதர்றா. கிருஷ்ணா, என்ன வேணும்னா அந்த நெருப்பு எரிச்சிட்டு போகட்டும், ஆனா என் வயித்துல இருக்கிற இந்த குழந்தைய மட்டும் காப்பாத்திடு. இது நான் பெத்த குழந்தை மட்டும் இல்ல, இது பாண்டவ வம்சத்தோட விளக்குன்னு உத்தரை அழுற அந்த சீன் இருக்கே, அங்கதான் கடவுளோட கருணை அணை கடந்த வெள்ளமா வருது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் பல நேரங்கள்ல நாம இப்படிதான் தவிக்கிறோம். ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை நோக்கி நெருப்பா வந்துகிட்டு இருக்கோம். நாம என்ன பண்றோம்? சொந்தக்காரங்க கிட்ட பேசுறோம், நண்பர்கிட்ட ஐடியா கேட்குறோம், கூகுள்ல தேடுறோம். ஆனா எல்லாத்தையும் படைச்ச அந்த பரம்பொருளை மட்டும் கூப்பிட மறந்துடுறோம். உத்தரைக்கு தெரியும், இந்த உலகத்துல எந்த ஆயுதத்தாலும் தடுக்க முடியாத அந்த அஸ்திரத்தை அந்த ஆயுதம் ஏந்தாத கண்ணனால மட்டும்தான் தடுக்க முடியும்னு. அப்போ ஒரு மகா அதிசயம் நடக்குது. கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, தன் மாயையால ஒரு குட்டியூண்டு ரூபம் எடுக்கிறாரு. எவ்வளவு சின்ன ரூபம்னா, உத்தரையோட கருவுக்குள்ள நுழையிற அளவுக்கு சின்ன உருவம். அங்க ஒரு கையில கதாயுதத்தோட அந்த பரமாத்மா உள்ள போறாரு. அங்க அந்த பிரம்மாஸ்திரம் குழந்தைய நெருங்கும்போது கிருஷ்ணர் தன் கதாயுதத்தை சுழத்தி அந்த நெருப்பை அப்படியே தடுத்து நிறுத்துறாரு. யோசிச்சு பாருங்க, இன்னும் பிறக்காத ஒரு குழந்தைக்கு, உலகமே தெரியாத ஒரு பிஞ்சுக்கு அந்த பரம்பொருளே பாதுகாவலனா நிக்கிறாரு. அந்த குழந்தை உள்ள இருந்தே அந்த பேரொளியை பார்க்குது. 4 பக்கமும் நெருப்பு எரியுது. ஆனா அதுக்கு நடுவுல ஒரு அழகான நீல மேக வண்ணத்துல ஒரு உருவம் கையில கதாயுதத்தோட தன்னை சுத்தி ஒரு கவசம் மாதிரி நிக்கிறத பார்த்து அந்த குழந்தை அப்படியே மலைச்சு போகுது. அந்த நிமிஷமே அந்த குழந்தைக்கு ஒரு தேடல் ஆரம்பிக்குது. யார் இவரு? இவ்வளவு அழகா இருக்காரே, இவ்வளவு கருணையா இருக்காரேன்னு தேடுது. அதனால தான் அந்த குழந்தைக்கு பின்னாடி பரீட்சித்னு பேர் வந்துச்சு. பரீட்சித்னா தேடுபவர்னு அர்த்தம்.
அதாவது தான் கருவுல இருக்கும்போது பார்த்த அந்த உருவத்தை இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் அவர் தேடிக்கிட்டே இருப்பாரு. இதுல ஒரு பெரிய வாழ்க்கை ரகசியம் இருக்கு. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளை நாம தான் காப்பாத்திக்கிறோன்னு. ஆனா உண்மை என்னன்னா, நமக்கு தெரியாமலேயே பல ஆபத்துகள்ல இருந்து ஒரு சக்தி நம்மளை அரவணைச்சுக்கிட்டு இருக்கு. நாம அம்மாவோட கருவுல இருக்கும்போது நமக்கு யார் சாப்பாடு கொடுத்தா, யார் நமக்கு மூச்சு விட வழி செஞ்சா, அந்த 16 மாசம் ஒரு குறையும் இல்லாம நம்மளை காத்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அந்த சக்தி இன்னைக்கும் நம்ம கூடவே தான் இருக்கு. ஆனா நாம தான் கண்ணை மூடிக்கிட்டு கடவுள் எங்க இருக்காருன்னு கேட்குறோம். பரீட்சித் ஒரு பாக்கியசாலி. ஏன்னா அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இறை தரிசனம் கிடைச்சிருச்சு. ஆனா அதுக்காக அவர் பட்ட கஷ்டம் சின்னதில்லை. அஸ்வத்தாமனோட அந்த பழிவாங்கிற உணர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த பழிவாங்கிற நெருப்புக்குள்ளேயும் ஒரு குழந்தைய ஒரு பூ மாதிரி கிருஷ்ணர் தாங்குறாருன்னா அதுதான் தெய்வத்தின் விளையாட்டு. நம்ம வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் வர்றது எதுக்கு தெரியுமா? அந்த நெருப்புல நம்மளை சுடுறதுக்கு இல்லை, அந்த நெருப்புக்கு மத்தியிலையும் நமக்கு ஒரு பாதுகாப்பான கரம் இருக்குங்கிறத புரிய வைக்கத்தான். நம்ம லோக்கல் உதாரணமா சொல்லணும்னா, ஒரு குழந்தை கீழே விழும்போது அம்மா டக்குன்னு ஓடி வந்து பிடிப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி தான் கடவுளோட கரம். நாம அலட்சியமா இருக்கும்போது அவர் கவலைப்படுறாரு, நாம தப்பு பண்ணும்போது அவர் வருத்தப்படுறாரு. ஆனா நாம உண்மையா கிருஷ்ணா காப்பாத்துன்னு கூப்பிட்டா அவர் எல்லா வேலையும் விட்டுட்டு ஓடி வருவாரு. உத்தரைக்கு கிடைச்ச அந்த நிம்மதி இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணும். நாம எப்போ சரணாகதி அடைகிறோம்? என்னால முடியும், என்கிட்ட காசு இருக்கு, எனக்கு ஆள் பலம் இருக்குன்னு நினைக்கிற வரைக்கும் கடவுள் அமைதியா வேடிக்கை பார்ப்பாரு. ஆனா எப்போ என்னால ஒண்ணுமே முடியாது, நீதான் கதின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவர் முன்னாடி நிக்கிறோமோ, அப்போ அவர் நம்மளோட மொத்த பொறுப்பையும் ஏத்துக்குவாரு. உத்தரையோட அந்த ஒரு நிமிஷ கதறல் பாண்டவ வம்சத்தோட ஒட்டுமொத்த பிரகாசத்தையும் காப்பாத்திடுச்சு. வாழ்க்கைங்கிறது வெறும் போராட்டங்கள் மட்டும் இல்ல, அந்த போராட்டங்களுக்கு நடுவுல நாம அடையிற பக்குவம் தான் முக்கியம். அந்த குழந்தை கருவுல இருக்கும்போதே ஒரு பெரிய பாடத்தை கத்துக்குச்சு. எல்லா சக்திகளை விட பெரிய சக்தி அன்பதான்னு. அந்த பிரம்மாஸ்திரம் கூட கிருஷ்ணரோட அந்த அன்புக்கு முன்னாடி மண்டியிட்டு அடங்கி போச்சு. இன்னைக்கு உங்களை ஏதோ ஒரு கவலை அரிச்சுக்கிட்டே இருக்கலாம். எதிர்காலம் என்ன ஆகும், என் குடும்பம் என்ன ஆகும், எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, உத்தரை வயித்துல இருந்த குழந்தைக்கு வந்த ஆபத்தை விட உங்க ஆபத்து ஒன்றும் பெருசில்லை. அந்த பிரம்மாஸ்திரத்தையே தடுத்த அந்த பரமாத்மாவுக்கு உங்க சின்ன சின்ன கவலைகளை தீக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனா நீங்க உத்தரை மாதிரி முழுமையா நம்புறீங்களா? அதுதான் கேள்வி. அந்த குழந்தை பாதுகாப்பா பிறக்குது, பாண்டவர்கள் சந்தோஷப்படுறாங்க. ஆனா கிருஷ்ணர் மட்டும் அமைதியா சிரிக்கிறாரு. ஏன்னா அவர் தன் வேலையை முடிச்சிட்டாரு. அவருக்கு தெரியும், இந்த குழந்தை பின்னாடி ஒரு மகாராஜாவா வந்து ஒரு பெரிய ஆன்மீக புரட்சியை உண்டாக்க போகுதுன்னு. ஆனா அதுக்கு முன்னாடி பாண்டவர்கள் வாழ்க்கையில இன்னும் சில உணர்ச்சிகரமான கட்டங்கள் பாக்கி இருக்கு. குறிப்பா குந்தி தேவி, அவங்க கேட்க போற அந்த ஒரு வரத்தை பத்தி நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில ஒரு மனுஷன் எதை வேணாலும் தாங்கிக்கலாம். ஆனா தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் தன்னை விட்டு பிரியறாருன்னு தெரிஞ்ச அந்த வலி இருக்கே, அது உயிரையே உலுக்கிடும். இப்போ கிருஷ்ணரோட வேலை முடிஞ்சு போச்சு. பாண்டவர்கள் நாட்டை பிடிச்சிட்டாங்க. அஸ்வத்தாமன் பிரச்சனை முடிஞ்சு வாரிசும் காப்பாற்றப்பட்டுச்சு. தர்மராகர் அரியணையில உட்காந்துட்டாரு. கிருஷ்ணர் மெல்ல தன் தேரை ஏறி துவாரகைக்கு கிளம்ப தயாராகிறாரு. அப்போதான் குந்தி தேவி ஓடி வர்றாங்க. ஒரு தாயா, அத்தையா, ஒரு பக்தையா, அவங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம். கிருஷ்ணர்கிட்ட போய், கிருஷ்ணா நீ கிளம்புறேன்னு சொன்னதும் என் வயிறு பதறுதுன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணின அந்த பிரார்த்தனை இருக்கே, அதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த ரிவர்ஸ் பிரார்த்தனை. நாம எல்லாரும் கோயிலுக்கு போனா என்ன கேட்போம்? சாமி எனக்கு ஒரு நல்ல வேலை கொடு, கார் கொடு, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வை, எனக்கு எந்த கஷ்டமும் வராம பார்த்துக்கோன்னு தான் லிஸ்ட் போடுவோம். ஆனா குந்தி தேவி கையை ஏந்தி என்ன கேட்டாங்க தெரியுமா? கிருஷ்ணா எனக்கு எப்பவும் கஷ்டத்தையே கொடு, துக்கத்தையே கொடு, ஆபத்துகளையே கொடுன்னு கேட்டாங்க. பக்கத்துல இருந்த எல்லாருக்கும் தலை சுத்திடுச்சு. என்ன அத்தையே இப்படி கேக்குறீங்க? வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு இப்பதானே நிம்மதி வந்திருக்கு, மறுபடியும் ஏன் கஷ்டத்தை கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க. அப்போ குந்தி தேவி சொன்ன அந்த பதில்தான் ஒரு ஆன்மீக தத்துவத்தோட உச்சம். கிருஷ்ணா அரக்கு மாளிகையில நெருப்பு வச்சப்போ நீ காப்பாத்தின, துச்சாதனன் துகிலுறிஞ்சப்போ நீ மானத்தை காப்பாத்தின, வனவாசத்துல சாப்பாடு இல்லாம தவிச்சப்போ நீ பசிய போக்குன. இப்படி ஒவ்வொரு தடவை எங்களுக்கு ஆபத்து வரும்போதும் நீ எங்க கூடவே இருந்த. உன் நினப்பு எங்க மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனா இப்போ எங்களுக்கு ராஜ்யம் வந்துருச்சு, அதிகாரம் வந்துருச்சு, கை நிறைய காசு இருக்கு. இப்போ நீ கிளம்புறன்னு சொல்ற.
நிம்மதி வந்துட்டா உன்னை நாங்க மறந்துடுவோமோன்னு எனக்கு பயமா இருக்கு கிருஷ்ணா. நீ எங்க கூடவே இருக்கணும்னா எங்களுக்கு கஷ்டம்தான் வரணும். ஏன்னா கஷ்டம் வரும்போது தான் ஒரு மனுஷன் முழுசா கடவுளை நினைக்கிறான். நிம்மதியா இருக்கும்போது நானே எல்லாத்தையும் பண்ணிட்டேங்கிற கர்வம் வந்துடுது. அந்த ஈகோ வந்துட்டா நீ எங்களை விட்டு தூரமா போயிடுவேன். உன்னை மறக்கிற அந்த ராஜ வாழ்க்கையை விட உன் நினைப்போட இருக்கிற கஷ்டமான வாழ்க்கையே எனக்கு போதும்னு சொல்றாங்க. இதை இன்னைக்கு நம்ம லோக்கல் லைஃபோட ஒப்பிட்டு பாருங்க. நாம எப்ப கோயிலுக்கு போறோம்? கையில காசு இல்லாதப்போ, இல்லனா வீட்ல யாருக்காவது உடம்பு முடியலன்னா தான் கடவுள் ஞாபகம் வரும். மத்த நேரத்துல கடவுளாவது ஒன்னாவது எல்லாம் ஏன் திறமைன்னு கெத்தா சுத்துவோம். குந்தி தேவிக்கு தெரியும் மனுஷ புத்தி எப்ப மாறும்னு. அவங்க கேட்ட அந்த துக்கம்ங்கிறது ஒரு வரம். ஏன்னா அந்த துக்கம்தான் நம்மள அந்த பரம்பொருளோட கனெக்ட் பண்ணி வைக்குது. இந்த உலகத்துல கஷ்டமே இல்லாத மனுஷன் யாருமே இல்ல. ஆனா அந்த கஷ்டத்தை எப்படி பார்க்கறோங்கிறது தான் முக்கியம். ஒரு சிற்பி கல்ல செதுக்கும்போது உளியடியால வலிக்கும். ஆனா அந்த வலிதான் அதை சிலையா மாத்துது. குந்தி தேவி அந்த உளியடியை விருந்து ஏத்துக்கிறாங்க. கிருஷ்ணா, நீ என் கண்ணு முன்னாடி இருந்தா எனக்கு பசியும் தெரியாது, வலியும் தெரியாது. நீ இல்லாத சொர்க்கமே எனக்கு நரகந்தான்னு அவங்க சொல்லும்போது கிருஷ்ணரோட கண்ணிலேயே லேசா ஈரம் கசியுது. நாம பல நேரங்கள்ல ஒரு பிரச்சனை வந்தா ஏன் சாமி எனக்கு மட்டும் இப்படி பண்றேன்னு சண்டை போடுறோம். ஆனா அந்த பிரச்சனை தான் உங்களை ஒரு பக்குவப்பட்ட மனுஷனா மாத்துது. இன்னைக்கு நீங்க ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க கடந்த காலத்துல பட்ட கஷ்டங்கள் தான். கஷ்டமே படாத ஒரு மனுஷனால இன்னொருத்தனோட வலியை புரிஞ்சிக்க முடியாது. குந்தி தேவி அத்தனை அவமானங்களையும் கஷ்டங்களையும் தாங்கினதுனால தான் அவங்களால ஒரு மகா ஞானியா பேச முடியுது. வாழ்க்கைங்கிறது ஒரு பரீட்சை மாதிரி. பரீட்சையில கேள்விகள் கடினமா இருந்தாதான் நாம அதிகமா படிச்சு தேருவோம். ஈஸியா இருந்தா அசால்ட்டா விட்டுடுவோம். குந்தி தேவி கஷ்டத்தை கேட்கறது மூலமா தன்னைத்தானே ஒரு பெரிய ஆன்மீக பரீட்சைக்கு தயார்படுத்திக்கிறாங்க. அவங்க ஒரு ராஜகுமாரி, ஒரு சக்கரவர்த்தியோட அம்மா. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற அந்த எளிமையும் பக்தியும் இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பாடம். இந்த காலத்துல நாம ஒரு சின்ன தோல்வி வந்தாலே உடைஞ்சு போயிடுறோம். உடனே தற்கொலை வரைக்கும் யோசிக்கிறோம். ஆனா குந்தி தேவிய பாருங்க, அத்தனை கஷ்டத்தையும் ஒரு இன்விடேஷன் கார்டு வச்சு வரவேற்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட கிருஷ்ண பக்திங்கிற ஒரு பெரிய கவசம் இருக்கு. அந்த கவசம் இருந்தா எந்த துப்பாக்கி தோட்டாவாலையும் உங்களை ஒன்னும் பண்ண முடியாது. கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே அவங்கள ஆசீர்வதிச்சுட்டு தேர நகர்த்துறாரு. ஆனா குந்தி தேவியோட அந்த பிரார்த்தனை இன்னைக்கும் காத்துல ரீங்காரமிட்டுக்கிட்டு இருக்கு. சுகமா இருக்கும்போது கடவுளை மறந்துடாத, துக்கமா இருக்கும்போது உடைஞ்சு போகாதேங்கிறது தான் அந்த மெசேஜ். நாம எல்லாரும் குந்தி தேவி மாதிரி கஷ்டத்தை கேட்க வேணாம். ஆனா வர்ற கஷ்டத்துல கடவுளை மறக்காம இருக்கிற அந்த பக்குவத்தை மட்டும் கேட்டாலே போதும். நம்ம லோக்கல் பாஷையில சொல்லணும்னா ஒரு இன்ஜின் சூடானாதான் வண்டி ஓடும். அந்த மாதிரி தான் மனசுக்குள்ள ஒரு சின்ன தவிப்பு இருந்தாதான் நாம மேல மேல உயர முடியும். அந்த தவிப்பை தான் குந்தி தேவி கேட்டாங்க. இந்த சந்திப்பு முடிஞ்சதும் கிருஷ்ணர் நேரா போற இடம் அம்பு படுக்கையில படுத்திருக்க பீஷ்மர் கிட்ட. அங்க ஒரு பெரிய தர்ம உபதேசமே நடக்க போகுது. வாழ்க்கைங்கிறது எப்படி ஆரம்பிச்சுதுங்கிறத விட அது எப்படி முடியுதுங்கிறதுல தான் ஒரு மனுஷனோட ஒட்டுமொத்த கௌரவமும் அடங்கி இருக்கு. குருக்ஷேத்திர போர்க்களத்துல அம்பு படுக்கையில படுத்திருக்காரு பீஷ்ம பிதாமகர். உடம்பு முழுக்க அம்புகள் தச்சிருக்கு. ஒரு சின்ன அசைவு கூட மரண வலியை தரும். ஆனா அந்த பெரிய மனுஷனோட முகத்துல ஒரு சின்ன வருத்தம் கூட இல்ல. ஏன்னா அவர் தன் மரணத்தை அவரே தீர்மானிக்கிற இச்சா மரணம்ங்கிற வரத்தை பெற்றவர். சூரியன் உத்தராயணத்துக்கு திரும்புற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்காரு. எதுக்காக? அந்த பரம்பொருள் கிருஷ்ணரோட முகத்தை பார்த்துக்கிட்டே உயிர் விடணுங்கிறதுக்காகத்தான். கிருஷ்ணர் பாண்டவர்களோட பீஷ்மரை தேடி வர்றாரு. தர்மராஜர் மனசுல ஒரு பெரிய பாரம். இவ்வளவு பெரிய பெரிய மனுஷங்களை எல்லாம் கொன்னுட்டு நான் எப்படி இந்த நாட்டை ஆள போறேன், எனக்கு தர்மம்னா என்னன்னே தெரியலையேன்னு வருத்தப்படுறாரு. அப்போ கிருஷ்ணர் பீஷ்மரை நோக்கி கை காட்டுறாரு. இங்க பாரு தர்மா, தர்மத்தோட மொத்த உருவமா ஒருத்தர் படுத்திருக்காரு. அவர் கண்ணு மூடுறதுக்கு முன்னாடி உனக்கு தேவையான எல்லாத்தையும் அவர்கிட்டயே கேட்டுக்கோன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, உடம்புல உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு அணுவும் வலியால துடிக்குது. ஆனா அந்த நிலையிலையும் பீஷ்மர் தர்மராஜருக்கு பாடம் எடுக்கிறாரு. அதுதான் சாந்தி பருவம். ஒரு ராஜா எப்படி இருக்கணும், மக்களுக்கு எப்படி சேவை செய்யணும், இக்கட்டான சூழல்ல எப்படி முடிவெடுக்கணும்னு எல்லாத்தையும் விலாவாரியா சொல்றாரு. நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அனுபவம் பேசும்னு. அங்க அனுபவம் மட்டும் பேசல, ஒரு ஞானத்தோட உச்சமே பேசுது. பீஷ்மர் கிருஷ்ணரை ஏறெடுத்து பார்க்கறாரு. அவருக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது. கிருஷ்ணா, நீ போர்ல ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னியே, ஆனா என் பக்திக்காக நீ சக்கரத்தை எடுக்கலையா? உன்னோட அந்த அழகான கோபத்தை நான் அன்னைக்கு ரசிச்சேன். இப்போ என் கடைசி நேரத்துல உன் முகத்தை பார்த்துக்கிட்டே நான் மறையணும்னு வேண்டிக்கிறாரு. இதுல ஒரு பெரிய தத்துவம் இருக்கு.
ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் முழுக்க செஞ்ச தர்மம் தான் அவனோட கடைசி காலத்துல அவனுக்கு பிடிமானத்தை கொடுக்கும். நாம பல நேரங்கள்ல தப்பு பண்றோம், யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம உள்மனசுக்கு தெரியுமல்ல. பீஷ்மர் சில தர்ம சங்கடமான நேரங்கள்ல அமைதியா இருந்திருக்கலாம், ஆனா அவர் மனசு எப்பவும் தூய்மையா இருந்தது. அதனால தான் அவரால அந்த வலியையும் தாண்டி சிரிக்க முடிஞ்சது. நம்ம லோக்கல் லைஃப்ல ஒருத்தன் சாக கிடக்கும்போது ஐயோ என் சொத்து என்ன ஆகும், என் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னு தான் புலம்புவான். ஆனா பீஷ்மர் எதை பத்தியும் கவலைப்படல. அவர் கண்ணு முன்னாடி நிக்கிற அந்த பரமாத்மா மேல தான் அவரோட முழு கவனமும் இருந்தது. அப்போ பீஷ்மர் பாடுற அந்த பீஷ்ம ஸ்துதி இருக்கே, அது ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டிய ஒரு இசை. கிருஷ்ணா, என் மனசுங்கள பெண்ண உன்கிட்ட கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், இனிமே எனக்குன்னு எந்த ஆசையும் இல்லைன்னு சொல்றாரு. அவர் பேச பேச அங்க இருந்த அத்தனை பேரும் அழுதுட்டாங்க. ஒரு மகாவீரன், கங்கையோட மகன், இந்த உலகத்தையே மிரள வச்ச ஒரு மனுஷன் ஒரு குழந்தையை விட அதிகமா தன்னை ஒப்படைச்சிட்டு நிக்கிறாரு. வாழ்க்கையில நாம எவ்வளவு சம்பாதிப்போம், எவ்வளவு பேரை சம்பாதிப்போம், ஆனா கடைசியில நமக்கு பலனா வந்து நிக்கிறது நம்ம செஞ்ச நல்ல விஷயங்கள் மட்டும்தான். பீஷ்மர் அம்பு படுக்கையில இருந்தப்போ அவருக்கு பதவி பெருசா தெரியல, பணம் பெருசா தெரியல. நான் சாகும்போது கிருஷ்ணரோட ஞாபகத்தோட சாகிறேனாங்கிறது தான் அவருக்கு முக்கியமா இருந்தது. நாமளும் ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு போக போறோம். அந்த நிமிஷத்துல நம்ம மனசுல என்ன இருக்கும்? பயம் இருக்குமா, இல்ல ஒரு நிறைவு இருக்குமா? பீஷ்மரோட விடைபெறல் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. மரணம்ங்கிறது ஒரு முடிவல்ல, அது ஒரு மாற்றம்தான். ஒரு பழைய சட்டையை கழட்டிட்டு புதிய சட்டை போடுற மாதிரி தான் உடம்ப விடுறதுன்னு அவர் தன் செயல் மூலமாவே காட்டுறாரு. கிருஷ்ணர் அவரை ஆசீர்வதிக்கிறாரு. பீஷ்மரோட உயிர் மெல்ல மெல்ல உச்சந்தலை வழியா வெளியேறி அந்த பரம்பொருளோட கலக்குது. இந்த இடத்துல நாம யோசிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. ஒரு மனுஷன் எவ்வளவு வலிமையானவனா இருந்தாலும் காலத்தோட ஓட்டத்துல அவன் அடங்கித்தான் ஆகணும். ஆனா அந்த அடக்கத்துல ஒரு கம்பீரம் வேணும். பீஷ்மர் கிட்ட அந்த கம்பீரம் இருந்தது. அவர் தோத்து போய் சாகல, ஜெயிச்சிட்டு போறாரு. எதை ஜெயிச்சாரு? தான் மனசையும் இந்த உலக ஆசைகளையும் ஜெயிச்சாரு. நம்ம லோக்கல் பாஷையில சொல்லணும்னா, ஒரு பேட்ஸ்மேன் செஞ்சுரி அடிச்சிட்டு பெவிலியன் திரும்புற மாதிரி கெத்தா போனாரு பீஷ்மர். அவர் போனதுக்கு அப்புறம் அந்த போர்க்களமே ஒரு நிமிஷம் நிசப்தமா ஆயிடுச்சு. ஒரு சகாப்தம் முடிஞ்சிருச்சு. தர்மராஜர் பீஷ்மர் சொன்ன வார்த்தைகளை தான் மனசுல ஆழமா பதிச்சுக்கிட்டு ஆட்சி செய்ய தொடங்குறாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலையும் பல பீஷ்மர்களை நாம பாக்குறோம். நம்ம தாத்தா பாட்டி மாதிரி பெரியவங்க. அவங்க கிட்ட நாம உட்கார்ந்து 4 வார்த்தை பேசினாலே நமக்கு கிடைக்காத பல உண்மைகள் கிடைக்கும். ஆனா நமக்கு தான் அவங்க கிட்ட பேச நேரம் இல்ல. பீஷ்மரோட வரலாறு சொல்லி கொடுக்கிற பாடம் என்னன்னா, பெரியவங்களோட ஆசியும் இறைவனோட துணையும் இருந்தா மரணத்தை கூட நாம ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடலாம். பீஷ்மர் மறைஞ்சதுக்கு அப்புறம் பாண்டவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றிடம் வந்துடுச்சு. ஆனா கிருஷ்ணர் கூட இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கவலை இல்ல. ஆனா விதி தன் வேலையை செய்ய காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து நடக்க போறது ஒரு மாபெரும் சகாப்தத்தோட முடிவு. கிருஷ்ணரே கிளம்ப போறாருன்னா பாண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? வாழ்க்கையில ஒருத்தர் நம்ம கூடவே இருந்து பழகிட்டு திடீர்னு அவர் இல்லைன்னு தெரிஞ்சா அந்த உலகமே ஒரு மயானம் மாதிரி ஆயிடும்ல. பாண்டவர்களுக்கு கிருஷ்ணருங்கிறது வெறும் நண்பனோ உறவினரோ இல்ல, அவர் அவங்களோட மூச்சு. கிருஷ்ணர் துவாரகையில அவதாரத்தை முடிச்சிட்டாருன்னு செய்தி வருது. அர்ஜுனன் அந்த செய்தியை தாங்க முடியாம அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். அவன்கிட்ட இருந்த அத்தனை பலமும் போயிடுச்சு. காண்டீபம்ங்கிற வில் அவனுக்கு கனமா தெரியுது. அவன் படிச்ச வித்தைகளெல்லாம் மறந்து போச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தா, அர்ஜுனன் உணர்றான், இதுவரைக்கும் நான் செஞ்ச அத்தனை சாதனைகளுக்கும் காரணம் ஏன் திறமை இல்ல, என் பக்கத்துல உட்கார்ந்து அந்த தேரை ஓட்டுன அந்த மாய கண்ணன் தான். அவன் இல்லாத உலகத்துல எனக்கு எதுக்கு ராஜ்யம், எதுக்கு அதிகாரம்? இந்த எண்ணம் தர்மராஜருக்கும் வருது. கௌரவர்களை ஜெயிச்சு நாட்டை பிடிச்சு நல்லபடியா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த பாண்டவர்கள் அந்த ஒரு நிமிஷத்துல ஒரு பெரிய முடிவை எடுக்கிறாங்க. இனிமே இந்த உலகத்துல நாம செய்ய வேண்டியது எதுவுமே இல்லைன்னு அவங்களுக்கு தோணுது. இதுதான் ஒரு உண்மையான பற்றற்ற நிலை. நாம என்ன பண்றோம்? ஒரு சின்ன பதவி கிடைச்சாலே அதை விட மனசில்லாம சாகுற வரைக்கும் நாற்காலிய பிடிச்சுக்கிட்டு தொங்குறோம். ஆனா பாண்டவர்கள் அப்படி இல்ல. அவங்க கிட்ட இருந்த அத்தனை ராஜபோகங்களையும் பட்டங்களையும் அதிகாரத்தையும் ஒரு நொடியில தூக்கி போடுறாங்க. தங்களோட பேரனான அந்த பிரம்மாஸ்திரத்திலிருந்து கிருஷ்ணரால காப்பாற்றப்பட்ட பரீட்சித் கிட்ட பொறுப்பை கொடுக்கறாங்க. நீ இந்த பாரத தேசத்தை ஆளு, நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு வெறும் சாதாரண துணியை போட்டுக்கிட்டு காட்டுக்கு கிளம்புறாங்க. இதுல ஒரு அழகான பாடம் இருக்கு. ஒரு மனுஷன் எப்ப எதை விடணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். முடிவில்லாத ஆசைகளை துரத்துறவன் மனுஷன் இல்ல. ஆசை வரும்போது அதை தட்டிவிட தெரிஞ்சவன் தான் மனுஷன். பாண்டவர்கள் திரௌபதியோட வடதிசை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க.
இது வெறும் நடைப்பயணம் இல்ல, இது ஒரு தவம். மகாபிரஸ்தானம்னு இத சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய பயணம். அவங்க ஒவ்வொருத்தரா அப்படியே அந்த பயணத்துல மறையிறாங்க. திரௌபதி, சகாதேவன், நகுலன், அர்ஜுனன், பீமன்னு ஒவ்வொருத்தரா விழுறாங்க. கடைசியில தர்மராஜர் மட்டும்தான் போறாரு. நம்ம லோக்கல் பாஷையில சொன்னா, ஒரு சினிமா முடிஞ்ச உடனே ஸ்கிரீன்ல த எண்டுன்னு போடுற மாதிரி அந்த மகாபாரத சகாப்தமே ஒரு முடிவுக்கு வருது. ஆனா இந்த முடிவு ஒரு சோகமான முடிவு இல்ல, இது ஒரு வெற்றியோட அடையாளம். அவங்க வாழ்ந்த காலத்துல தர்மத்தை காப்பாத்துனாங்க. இப்ப போற காலத்துல அந்த தர்மத்தோடவே போறாங்க. நாம இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறோம், அதுல நம்ம பேர் செதுக்குறோம். அந்த வீட்டுக்காக ஆயுசு முழுக்க உழைக்கிறோம். ஆனா அந்த வீடு நம்ம கூட வருமா? அந்த வீட்ல நாம எப்ப வரைக்கும் இருக்க முடியும்? பாண்டவர்களுக்கு தெரியும், இந்த உலகம் ஒரு சத்திரம் மாதிரி. கொஞ்ச நேரம் தங்குறதுக்கு வந்துட்டு கிளம்புற நேரம் வந்தா கிளம்பித்தான் ஆகணும்னு. அந்த பக்குவம்தான் அவங்கள மகான்களா மாத்துச்சு. கிருஷ்ணர் இல்லாத கலியுகம் மெல்ல மெல்ல உள்ள நுழைய ஆரம்பிக்குது. கிருஷ்ணர் இருக்கும்போது கலியால ஒன்னும் பண்ண முடியல. ஆனா அவர் போன உடனே மனுஷங்களோட மனசுல பொறாமை, கோபம், பேராசை எல்லாம் தலை தூக்க ஆரம்பிக்குது. பாண்டவர்கள் போனதுக்கு அப்புறம் பரீட்சித் ராஜா மட்டும்தான் இந்த நாட்டை காப்பாத்த வேண்டிய நிலையில இருக்காரு. இதுல ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? பாண்டவர்கள் காடு மேடெல்லாம் அலைஞ்சப்ப கூட கிருஷ்ணர் அவங்க கூடவே இருந்தாரு. ஆனா இப்போ அரண்மனையில இருக்கும்போது அவர் இல்ல. அதனாலதான் அவங்களுக்கு அந்த அரண்மனை காட்டை விட மோசமா தெரிஞ்சுது. அன்பு இருக்கிற இடம்தான் உண்மையான ஸ்வர்க்கம். அந்த அன்புதான் கிருஷ்ணர். அவர் இல்லாத இடத்துல எவ்வளவு வசதி இருந்தாலும் அது ஒரு நரகம்தான். பாண்டவர்களோட இந்த பயணம் நமக்கு சொல்லுற செய்தி என்னன்னா, வாழ்க்கையில நாம எதை நோக்கி ஓடுறோங்கிறதுல தெளிவா இருக்கணும். ஓடுற ஓட்டத்துல நாம எதை பிடிச்சிருக்கோம்? கிருஷ்ணனை பிடிச்சிருந்தா நாம எங்க போனாலும் அவர் நம்ம கூடவே வருவாரு. ஆனா வெறும் உலகப் பொருட்களை பிடிச்சிருந்தா ஒரு கட்டத்துல அது நம்மள கைவிட்டுடும். பரீட்சித் மகாராஜாவுக்கு இது ஒரு பெரிய சவால். தன் தாத்தாக்கள் அத்தனை பேரும் போயிட்டாங்க, தனக்கு துணையா இருந்த கிருஷ்ணரும் இல்ல. இப்போ ஒரு இளம் வயசு ராஜா இந்த உலகத்தை எப்படி கையாள போறாரு? கலியுகம் அவரோட காலத்துல தான் அட்டகாசம் பண்ண ஆரம்பிக்குது. அந்த கலிய அவர் எப்படி சந்திச்சாரு? அவருக்கு வந்த அந்த சாபம் என்ன? இது எல்லாமே ஒரு பெரிய சுவாரஸ்யமான கதை. வாழ்க்கை எப்பவும் ஒரே மாதிரி போகாதுங்கிறதுக்கு பரீட்சித் மன்னனோட கதை ஒரு பெரிய பாடம். தன் தாத்தாக்கள் போனதுக்கப்புறம் பரீட்சித் ரொம்ப நேர்மையா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட ஆட்சியில மக்கள் ரொம்ப நிம்மதியா இருந்தாங்க. ஆனா காலம் மாறுது. கலியுகம் மெல்ல மெல்ல தன் காலை உள்ள வைக்குது. ஒரு நாள் மன்னர் வேட்டைக்கு போகும்போது ஒரு விசித்திரமான காட்சியை பார்க்கறாரு. ஒரு பசுவும் ஒரு காளையும் தவிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த காளைக்கு 3 கால் உடைஞ்சு போய் ஒரே ஒரு கால்ல தட்டு தடுமாறி நிக்குது. ஒரு கருப்பு உருவம் கலி அந்த மாடுகளை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கு. மன்னருக்கு கோபம் வருது. என் ஆட்சியில ஒரு விலங்குக்கு கூட அநீதி நடக்கக்கூடாதுன்னு வாளை எடுக்கிறாரு. அந்த உருவம் உடனே ராஜா கால்ல விழுந்து சரணடையுது. நான் தான் கலி, என்னை கொல்லாதீங்க, நான் இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு கேக்குது. பரீட்சித் யோசிக்கிறாரு. சரி, சூதாட்டம், குடிப்பழக்கம், கொலை, பொய், இந்த 4 இடத்துல நீ இருக்கலாம்னு சொல்றாரு. ஆனா கலி விடல. இன்னும் ஒரு இடம் கொடுங்கன்னு கேக்குது. ராஜா யோசிக்காம தங்கத்துல, பொன்ல இருன்னு சொல்லிட்டாரு. இதுதான் அவர் செஞ்ச ஒரு சின்ன தப்பு. ஏன்னா பேராசை இருக்கிற தங்கத்துல கலி ஈஸியா குடி புகுந்துடுவான். அன்னைக்கு வேட்டைக்கு போன ராஜாவுக்கு ரொம்ப தாகம் எடுக்குது. பக்கத்துல இருக்கிற ஷமீக முனிவரோட ஆசிரமத்துக்குள்ள நுழையிறாரு. முனிவர் ஆழ்ந்த தியானத்துல இருக்காரு. ராஜா தண்ணி கேட்கிறாரு. ஆனா முனிவர் பதில் சொல்லல. ராஜாவோட தலையில இருந்த அந்த தங்க கிரீடத்துல கலி ஏறி உட்கார்ந்துட்டான். உடனே ராஜாவுக்கு கோபம் வருது. நான் ஒரு சக்கரவர்த்தி வந்திருக்கேன், இவன் கண்ணை திறந்து கூட பார்க்க மாட்டேங்கிறானே, இவன் நிஜமாவே தியானம் பண்றானா இல்ல நடிக்கிறானான்னு நினைக்கிறாரு. அந்த தடுமாற்றத்துல அங்க செத்து கிடந்த ஒரு பாம்பை தன் வில்லால எடுத்து அந்த முனிவர் கழுத்துல போட்டுட்டு போயிடுறாரு. யோசிச்சு பாருங்க, தன் வம்சத்தையே தர்மத்துக்காக அர்ப்பணிச்ச ஒரு குடும்பத்துல வந்த ராஜா ஒரு மகானுக்கு செய்யற மரியாதை இதுதானா? இதுதான் கலியோட வேலை. நம்ம புத்திய ஒரு நிமிஷத்துல மழுங்கடிச்சிடும். முனிவரோட பையன் சிறுங்கி இத பார்த்துட்டு ஆவேசப்படுறான். என் அப்பாவையே அவமானப்படுத்தின அந்த ராஜா இன்னையில இருந்து 7வது நாள் தக்ஷகன்கிற பாம்பு தீண்டி செத்து போவான்னு சாபம் கொடுக்கறான். மன்னர் அரண்மனைக்கு வந்ததும் தன் தப்ப உணர்றாரு. அந்த தங்க கிரீடத்தை கழட்டி வச்சதும் அவரோட புத்தி தெளிவடையுது. ஐயோ, ஒரு மகானுக்கு தப்பு பண்ணிட்டேனே, எனக்கு சாபம் கிடைச்சது நல்லதுதான், அப்போதான் என் பாவம் தீரும்னு நினைக்கிறாரு. மரண பயம் வர்றதுக்கு பதிலா ஒரு பெரிய தெளிவு அவருக்கு வருது. இந்த 7 நாள்ல நான் என்ன பண்ண போறேன், எப்படி என் ஆத்மாவை தயார் பண்ண போறேன்,
இதுதான் பரீட்சித் கிட்ட இருந்த ஸ்பெஷாலிட்டி. நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? யாராவது பெரிய டாக்டர் இருக்காங்களா, பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்க என்ன வழின்னு கூகுள்ல தேடுவோம், இல்லனா மந்திரவாதியை தேடி ஓடுவோம். ஆனா பரீட்சித் எல்லாத்தையும் தூக்கி போட்டாரு. பொண்டாட்டி, பிள்ளைங்க, நாடு, அரண்மனைன்னு அத்தனையையும் விட்டுட்டு கங்கை கரைக்கு வந்துட்டாரு. சாக போறது உறுதி, அதுக்கு முன்னாடி நான் உண்மையான அமைதியை அடையணும்னு முடிவு பண்ணிட்டாரு. கங்கை கரையில பல முனிவர்கள் வந்து கூடுறாங்க. அங்கதான் ஒரு பெரிய கேள்வி பிறக்குது. சாக போற ஒருத்தன் என்ன செய்யணும்? அவன் மனசு எதை நினைக்கணும்? இந்த தேடல் தான் பாகவதத்தோட உயிர் நாடி. பரீட்சித் ராஜாவோட இந்த சாபம் உலகத்துக்கே ஒரு வரமா மாறுது. ஏன்னா இந்த சாபம் வரலன்னா நமக்கு ஸ்ரீமத் பாகவதம் கிடைக்காது. கஷ்டம் வரும்போது அதை ஒரு சாபமா பார்க்காம அது ஒரு வாய்ப்பா பார்த்தா நம்ம வாழ்க்கையும் மாறும். உதாரணமா சொல்லனா, ஒரு எக்ஸாம் ஹால்ல இன்னும் 5 நிமிஷம்தான் இருக்குன்னு சொன்னா நாம எவ்வளவு வேகமா எழுதுவோம்? அந்த வேகம்தான் பரீட்சித் கிட்ட இருந்தது. 7 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள நான் இறைவனை அடையணுங்கிற அந்த வைராகியம் தான் அவரை உயர்த்தியது. நாமளும் சாக போறோம்னு நமக்கு தெரியும், ஆனா எப்போன்னு தெரியாது. அதனால தான் நாம அலட்சியமா இருக்கோம். ஆனா மரணத்தை முன்னாடி வச்சுட்டு வாழ்றவன் தான் உண்மையான ஞானி. கங்கை கரை இப்போ ஒரு பெரிய ஞான போர்களமா மாறுது. அங்கதான் சுகமுனிவர் வர்றாரு. அந்த 16 வயசு பாலகன், ஆடை கூட இல்லாத ஒரு மகா ஞானி வர்றத பார்த்ததும் அத்தனை முனிவர்களும் எழுந்து நிக்கிறாங்க. பரீட்சித் அவரோட கால்ல விழுறாரு. சுவாமி, எனக்கு வழிகாட்டுங்கன்னு கேட்கிறாரு. அங்க ஆரம்பிக்குது அந்த மகா பிரவாகம். வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். பரீட்சித் மகாராஜா கங்கை கரையில தரையில உட்கார்ந்திருக்காரு. சுத்தி முனிவர்கள், முன்னாடி சுகமுனிவர். ராஜா கேட்கிறாரு, சுவாமி, ஒரு மனுஷன் சாக போற அந்த நேரத்துல என்ன செய்யணும்? எதை கேட்கணும்? எதை நினைக்கணும்? சுகமுனிவர் சிரிக்கிறாரு. அந்த சிரிப்புல ஒரு பேரமைதி இருக்கு. ராஜா, நீ ரொம்ப நல்ல கேள்வியை கேட்டிருக்க. உலகத்துல எல்லாருக்கும் மரணம் உண்டு, ஆனா அதை தைரியமா எதிர்கொள்றவன் தான் வீரன்னு சொல்லிட்டு பாகவதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுவரைக்கும் ஒரு மனுஷன் எப்படி படிப்படியா தன்னை தயார் பண்ணிக்கணுங்கிறத பத்தி தான். முதல் ஸ்கந்தம் நமக்கு சொல்ற கடைசி பாடம் இதுதான். வாழ்க்கைங்கிறது ஒரு நீர்க்குமிழி மாதிரி, எப்போ உடையும்னு தெரியாது. ஆனா அந்த நீர்க்குமிழிக்குள்ளேயும் ஒரு வானம் தெரியுதில்ல, அந்த வானம் தான் ஆன்மா. உடம்பு அழியலாம், ஆனா நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு மரணமே இல்லை. சுகமுனிவர் சொல்றாரு, பரீட்சித், நீ பயப்படாத. தக்ஷகன் வந்து உன்னை கடிக்கப் போறது உன் உடம்பத்தான், உன்னை இல்ல. நீ அந்த பரம்பொருளோட ஒரு பகுதி. கடல்ல இருக்கிற அலை கடல்லையே போய் கலக்கிற மாதிரி நீயும் அந்த பேராற்றல்ல கலக்க போற. இந்த ஒரு வரி இருக்கே, இதுதான் மரண பயத்தை வேரோட அறுக்கிற மருந்து. நாம நம்ம உடம்பையே நான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் அத்தனை பிரச்சனைக்கும் காரணம். இந்த இறுதி பகுதியில சாராம்சம் என்னன்னு பார்த்தா, தேடல் நைமிஷாரண்யம், சேவை நாரதர், தெளிவு வியாசர், விவேகம் அஸ்வத்தாமன், சரணாகதி உத்தரை, பக்தி குந்தி, நிறைவு பீஷ்மர், வைராக்கியம் பாண்டவர்கள், பற்றற்ற நிலை பரீட்சித், சாபம், கடைசியா முக்தி. இதுதான் ஒரு மனுஷனோட முழுமையான பயணம். நாம இன்னைக்கு ஓடுற ஓட்டத்துல இதெல்லாம் எங்கேயாவது தொலைச்சிட்டோமான்னு யோசிச்சு பார்க்கணும். பரீட்சித் மகாராஜா அந்த 7 நாள் தண்ணி கூட குடிக்காம முழு கவனத்தோட பாகவதத்தை கேட்கிறாரு. அந்த 7 நாள் முடிவுல தக்ஷகன் வர்றான். ஆனா ராஜாவுக்கு இப்போ பயமே இல்லை. ஏன்னா அவர் தன் ஆத்மாவை கிருஷ்ணர்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. பாம்பு கடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு மகா ஞானியா மாறிட்டாரு. இதுதான் ஆன்மீகத்தோட வெற்றி. சாபம்ங்கிற ஒரு இருட்டுல ஆரம்பிச்ச பயணம் ஞானம்ங்கிற ஒரு பேரொளியில முடியுது. ஒரு பேட்டரி தீந்து போறதுக்கு முன்னாடி அது ஃபுல்லா சார்ஜ் ஏறி இருக்கணும். அந்த சார்ஜ் தான் இந்த ஞானம். நாம சாகும்போது எதை நினைச்சுக்கிட்டு சாகுறோங்கிறது தான் நம்ம அடுத்த பிறவிய இல்லனா நம்ம முக்தியை தீர்மானிக்குது. அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, எப்பவும் நல்ல விஷயங்களை யோசி, நல்ல வார்த்தைகளை பேசுன்னு. இன்னைக்கு இந்த வீடியோவோ இல்ல இந்த உரையாடரையோ கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எதை சேர்த்து வச்சிருக்கீங்க? வெறும் பேங்க் பேலன்ஸா, இல்லனா 4 பேரோட அன்பா? உங்க மனசுக்குள்ள ஒரு அமைதி இருக்கா, இல்லனா ஒரு தவிப்பு இருக்கா? அந்த தவிப்பை தீக்கிறதுக்கு தான் பாகவதம் வந்திருக்கு. பாகவதம் வெறும் பழங்கால கதை இல்ல, அது உங்களோட, என்னோட, நம்ம ஒவ்வொருத்தரோட கதை. நாம எல்லாரும் ஏதோ ஒரு சாபத்தோட தான் மரணம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அந்த சாபத்தை ஒரு வரமா மாத்திக்கிற சக்தி நம்ம கிட்ட தான் இருக்கு.
இறைவனோட லீலைகளை கேட்கறது, அவரோட புகழ பாடுறது, மத்தவங்களுக்கு உதவி செய்யறது, இதுதான் நம்மளை காப்பாத்தோம். முற்றுப்புள்ளி வச்சிடலாம். பரீட்சித் மகாராஜா ஒரு மகத்தான உதாரணமா நிக்கிறாரு. மரணத்தை ஒரு திருவிழாவா மாத்தின பெருமை அவருக்கு உண்டு. சுகமுனிவர் சொல்லிக் கொடுத்த அந்த ரகசியம் இன்னைக்கும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீ உடம்பு இல்ல, நீ ஆத்மா. உனக்கு அழிவில்லைங்கிற அந்த உண்மையை நீங்க எப்போ உணர்றீங்களோ அப்போ நீங்க தான் இந்த உலகத்தோட ராஜா. வாழ்க்கை ஒரு அற்புதமான பரிசு, அதை வீணாக்காதீங்க. கோபம், பொறாமை, பழிவாங்கிற உணர்ச்சி இதெல்லாம் உங்களை உள்ளிருந்து அரிக்கிற கரையான் மாதிரி. அதை தூக்கி போட்டுட்டு அன்புங்கிற அந்த பேராற்றலை உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. குந்தி தேவி கேட்ட கஷ்டமும், பீஷ்மர் அடைஞ்ச நிறைவும், பாண்டவர்கள் காட்டிய தர்மமும் உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சத்தை கொடுக்கட்டும். கடைசியா ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த உலகம் ஒரு பெரிய நாடகம். இதுல நீங்க உங்க ரோலை சரியா பண்ணுங்க. ரிசல்ட்டை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்த டைரக்டர், கடவுள், உங்க மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்காரு. அந்த அன்பை மட்டும் பிடிச்சுக்கோங்க, மத்ததெல்லாம் தானா நடக்கும். பரீட்சித் மகாராஜா அடைஞ்ச அந்த பேரானந்தம் உங்க எல்லாருக்கும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். இந்த ஞான பயணம் இதோட முடியல. இது உங்களோட நிஜ வாழ்க்கையில ஒரு ஆரம்பமா இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு புது மனிதனா, ஒரு நல்ல மனிதனா வாழ முயற்சி பண்ணுங்க. அதுதான் நீங்க அந்த பரம்பொருளுக்கு கொடுக்கிற உண்மையான காணிக்கை.